செய்கருமங்கை போக்கும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்புவதும் ஊழியர்கோன் வெப்பொடித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்று பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் செக்கிழார் அடி போற்றி. திருக்கோழம்பம் திருக்கோழம்பம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் 2ஆம் திருமுறை. திருக்கோழம்பம் என்னும் ஸ்தலம் திருவாவடுதுறைக்கு பக்கத்துல இருக்கிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவாவடுதுறையை வழிபட்டு கொண்டு இந்த தலத்துக்கு வருகிறார். இந்த தலத்து திருப்பதிகத்தை பெரிய புராணத்துல என்றும் நீடிய இன்னிசை திருப்பதிகம். எல்லா இடமும் அதுதான். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் என்றும் நீடி இருக்கக்கூடியது. அதனால என்றும் நீடிய இன்னிசை திருப்பதிகம் என்று இதை பற்றி பார்க்கலாம். நீற்றானை, இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியல, சொல் நோக்கத்தினாலேயே பொருள் தெரியும். நீள் சடை மேல் நிறை உள்ளதோர் ஆற்றானை. நீற்றான் என்பது நீர், அவன் மேலே பூசப்பட்ட துர்நீர். ஆறு என்பது சடையில இருக்கிற கங்கை. அழகமர் மென்முலையாளை ஓர் கூற்றானை. கூற்றானை அப்படின்னா ஒரு கூற்றிலே உடையவன் அர்த்தம். இந்த இடத்துல தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. கூற்றான் அப்படின்னு சொன்னா யமன் அர்த்தம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கூற்றானை ஒரு கூறிலே ஒரு பங்கிலே உடையவனை. குளிர் பொழில் கோழம்பம் மேவிய ஏற்றானை. ஏற்றான் என்பது ரிஷபவாகனத்தை உடையவன். ஏத்துமின், ஏத்துமின் நமக்கு கட்டளையிடுறார். ஏத்துங்கள், முன்னிலை பன்மை ஏவ, மின் ஏறி ஏத்துமின். எதுக்காக? நும் இடர் ஏகவே. ஏத்துமினும் இடர் ஏகவே என்பதுல ஏத்துமின் நும் இடர் ஏகவே. அந்த ரன்னகரம் நூ இருக்கு பாருங்க, அதை இன்னும் நூமா பிரிச்சுட்டா சரி. ஏத்துமின் நும் இடர் ஏகவே, நம்ம துன்பம் நீங்குவதற்காக ஏத்துங்கள். அடுத்த பாட்டு. மையான கண்டனை. மை என்பது கருநிறம், நீலகண்டன் அர்த்தம். மான்மரி ஏந்திய கையானை. மான்மரி என்பதுல மரி என்பது இளமை பொருளை உணர்த்துவது. மான் கன்றினை ஏந்திய என்ற. கடிபொழில் கோழம்பம் மேவிய செய்யானை. கடிபொழில் கோழம்பம். கடி என்பது வாசனைங்கிற பொருளை உடையது. மனம் மிக்க பொழில்கள் சூழ்ந்த கோழம்பம் என்னும் தலம். கோழம்பம் மேவிய செய்யானை. செய்யான் செந்நிறத்தவன், செம்மேனியம்மான் என்றளவு அவங்க சொல்லுவோம். தேன் நெய் பால் திகழ்ந்து ஆடிய மெய்யானை. நெய் என்பது திருமேனி. அந்த திருமேனி தேனினாலும் நெய்யினாலும் பாலினாலும் அபிஷேகம் செய்யப்பட்ட திருமேனி. அதனால தேன் நெய் பாலும் திகழ்ந்து ஆடிய மெய்யானை. மேவுவார் மேல் வினை மேவாவே. அவனை யார் விரும்புகிறார்களோ அவர்களை வினை பொருந்த விரும்பாது. மேலை பாட்டுல ஏத்துமின் நும் இடர் நீங்கவே அப்படின்னு சொன்னாரு. அவரை ஏத்தினால் நம் உடற் போகுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, அவனை யார் விரும்பினார்களோ அவர்களை வினை விரும்பாது அப்படின்னா தான் வினை விட்டு போயிடும். அப்போ ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியது, வினை அப்படிங்கிறது ஒண்ணு, யாரை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே வருது. அப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரும் சிவனடியார்கள், இவங்களை நாம பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அப்படி ஓடி போயிடும். அந்த பக்கத்துல எவனா அது வீண் வேலைகள் அதை இதை பண்ணிட்டு இருந்தானா, சரி இவன் தான் நமக்கு சரியான ஆள், இவனை பிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி பிடிச்சு. அப்போ கோழம்பம் மேவிய இறைவனை யார் மேவினார்களோ, அவர் மேவுதல்னா விரும்புதல்னா, யார் மேவினார்களோ அவர்களை வினை மேவாது. வினை மேவாதுன்னா வினை விரும்பாது. அவர்களை பற்றுவதற்கு வினை நினைக்காது, விட்டு போய்விடும் என்று. அப்ப மேலே பாட்டுல ஏத்துமின் நும் இடர் ஏகவே என்று சொன்னதற்கு இந்த பாட்டு காரணம் சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. அடுத்த பாட்டு போகலாம். ஏதனை. ஏதன் என்பது ஏது என்ற சொல்லினடியாக வருவது.
ஏது என்பதற்கு காரணம் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் அவன்தான் காரணனாய் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்று சொல்லுகிற பொழுது சைவ சித்தாந்தத்துக்கு தகுந்தாப்புல நிமித்த காரணனாய் இருப்பவன் என்றால் காரணம் என்று 3 வகையில இருக்குது. முதற் காரணம் இருக்குது, துணை காரணம் இருக்குது, நிமித்த காரணம் இருக்குது. பொதுவா காரணம் என்று சொன்னா அவன் முதற் காரணனாய் இருக்கிறானா அப்படின்னு கேள்வி வரும். இப்ப வேதாந்திகளுக்கும் கூட பிரம்மன் தான் முதற் காரணம். ஏன்னு கேட்டா பிரம்மன் தான் பிரபஞ்சமாக தெரிகிறது, பிரபஞ்சமாக மாறுவதில்லை. வேதாந்திகளுடைய கொள்கையில பிரம்மம் பிரபஞ்சமாக மாறுவதில்லை. பிரம்மம் தான் இருந்தபடி இருக்கிறது, பார்க்கிறவனுக்கு அது பிரபஞ்சம் மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எதை போலன்னு கேட்டா கயிறு பாம்பாக மாறுவதில்லை, ஆனா கயிறு பார்ப்பவனுக்கு பாம்பாக தோன்றுகிறது, தோற்றம் அளிக்கிறது. அது போல பிரம்மம் அவிச்சையினாலே பார்ப்பவர்களுக்கு, அவிச்சைனா அறியாமையோடு கூடி பார்ப்பவர்களுக்கு பிரபஞ்சமாக தெரியும். விவேக ஞானத்தால் பார்ப்பவர்களுக்கு பிரம்மமாக தெரியும். அந்த விவேக ஞானம் வருகின்ற வரையிலும் பந்தம், விவேக ஞானம் வந்தா வீடுது. இதுதான் அவங்களுடைய கொள்கை. அப்ப பிரம்மம் அவர்களுக்கு முதற் காரணம். ஆனா அங்கேயும் கூட பிரம்மம் பரிணாமப்படுவதில்லை. அதனால அந்த வாதத்தை விவர்த்தனவாதம்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துக்கு பரிணாமவாதம். பரிணாமம் சொன்னா சிவம் பரிணாமம் ஆவதில்லை, மாயை பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. ஜட பொருளுக்கு தான் பரிணாமம் உண்டு, சித்து பொருளுக்கு பரிணாமம் கிடையாது. ஆன்மாவுக்கு பரிணாமம் கிடையாது, சிவத்துக்கு பரிணாமம் கிடையாது. மாயை ஜடம், அதனால அது பரிணாமப்படும். ஆணவம் ஜடம், அது பரிணாமப்படும். அது எப்படி பரிணாமம்? அது காரியப்படும். மோகம் முதலாக 7 வகையாக காரியப்படும். கண்மம் நல்வினை தீவினையாக காரியப்படும். மாயை பிரபஞ்சமாக காரியப்படும். ஆகையினால ஏதன் என்பது இந்த இடத்துல நாம் என்ன அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும்? பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணனாய் இருப்பவன், பிரபஞ்ச தோற்றத்திற்கு நிமித்த காரணனாய் இருப்பவன். இந்த காரணவாதம் தாங்க தத்துவ ஞானத்திலேயே அடிப்படை. இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா அந்த தத்துவ ஞானம் தானே வளரும். அதனால வேதாந்த தத்துவ ஞானத்தை பிரம்ம முதற்காரணவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சைவத்தை மாயை முதற்காரணவாதம். பிரபஞ்சத்துக்கு எது காரணம் அப்படிங்கிறது கேள்வி. வேதாந்தி கேட்டா பிரம்மன் தான் காரணம் சொல்லுவான். ஏன்னு கேட்டா பிரம்ம பொருளை தவிர வேற ஒரு பொருள் இல்லை என்பது அவனுடைய கொள்கை. ஆகினால பிரம்மன் தான் காரணமாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துக்கு அப்படி இல்லை. சிவத்தை தவிர ஆன்மான்னு ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், மாயைன்னு ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், ஆணவம்னு ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், கண்மம்னு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அப்ப இந்த பொருள்ல பிரபஞ்சத்துக்கு எது முதற் காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா மாயை என்ற பொருள் முதற் காரணமாக இருக்கும். அதனால திருமுறைகள்ல இருக்கிற வாசகங்கள்லாம் சும்மா எளிமையான வாசகம், சொன்ன பார்த்த உடனே அர்த்தம் தெரியுற மாதிரி இருக்குதுன்னு தோணுமே தவிர அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கறதுக்கு சைவ சித்தாந்த ஞானம் துணை பண்ணும். அதனாலதான் நான் எப்பவும் சொல்றது, சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு திருமுறை படிக்கணும், திருமுறையை படிச்சுட்டு சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு ஆசை வரணும்னா முதல்ல திருமுறை படிக்கணும். திருமுறை படிச்சுட்ட பிறகு அது பொருள் நல்லா தெளிவாக வேணும்னு சொன்னா சைவ சித்தாந்தம் படிக்கணும். அங்க ரெண்டும் எப்ப ஒத்து போகுதோ அப்பொழுது நமக்கு சித்தாந்தமும் விளங்கும், திருமுறையும் விளங்கும். ஏதனை ஏதம் இலா இமையோர் தோடும் வேதனை. இந்த இடத்துல ஏதம்னு ஒரு சொல் இருக்குதுங்க. அந்த ஏதத்துக்கு துன்பம்னு அர்த்தம். அங்க ஏதன் என்பதுக்கு காரணம்னு அர்த்தம், இங்க துன்பம்னு அர்த்தம். ஏதமிலா இமையோர் தோடும் வேதனை. வேதனை என்பதுக்கு வேதன், அறிவு வடிவா இருப்பவன் அர்த்தம். வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு நூல் அப்படின்னு அர்த்தம். வேதம் என்பது வித் அப்படிங்கிற மூலத்திலிருந்து வந்த சொல். வித் என்ற சொல்லுக்கு அறிவு, அறிதல் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வேதம் என்ற சொல் வருது. அந்த நூலை அவன் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஆகினால் அவனை வேதன் அப்படின்னு சொல்றான். வேதனை வெண்குழை தோடு விளங்கிய காதனை, இது பொருள் வேண்டியதில்லை. கடிபொழில் கோழம்பும் மேவிய நாதனை ஏத்துமின் நும் வினை நையவே. முதல் பாட்டுல சொன்ன மாதிரி நும் இடர் ஏகவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதேதான் நும் வினை நையவே. அந்த பாட்டுல சொன்னதுதான் இந்த பாட்டுல சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அதுதான் பதிகத்தினுடைய லட்சணம். பதிகம்னா ஒரு பொருளையே கருதி வருகின்ற 10 பாட்டுக்களை உடையது. அதனால ஒரு பாடல்ல சொன்ன அதே கருத்து அடுத்த பாடல்லையும் வரலாம்.
அதுக்காக பாடல் முழுவதும் அப்படியே திருப்பி பாடிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கோழம்பம் என்ற ஸ்தலத்துக்கு அங்கே சில வர்ணனைகள் வரும், அடுத்த பாட்டுல சில வர்ணனைகள் வரும். கோழம்பத்துல இருக்கிற இறைவனுக்கு முதல் பாட்டுல சில சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க, அடுத்த பாட்டுல வேறு பல சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, கோழம்பத்துல இருக்கிற இறைவனை வழிபடுங்கள், அதனாலே உங்களுடைய வினை நீங்கும். இதுதான் அடிப்படை கருத்து. அப்ப கோழம்பத்துல இருக்கிற இறைவனை வழிபடுங்கள், அதனால் உங்கள் வினை நீங்கும் என்ற ஒரு அடிப்படை கருத்தை வைத்து அதன் மேல 10 பாட்டு பாடி இந்த பதியத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஆகையினால நும் இடர் நீங்க, நும் வினை நீங்க, இதெல்லாம் ஒண்ணுதான். இப்படித்தான் வரும் பதியம் பாட்டு. அடுத்த பாட்டு போலாம். சடையானை. சடை என்பது பொருள் தெரியும், அது ஞானத்தினுடைய அடையாளம். சடையானை தன்மலரான் சிரம் ஏந்திய விடையானை. தன் மலரான் சிரம் ஏந்தியான் விடையான் தனித்தனியா வச்சுக்கணும். ஏந்திய விடையான்னு சொன்னா மலரோனுடைய சிரத்தை ஏந்தியது விடை போல பாட்டு இருக்குது. விடை சிரத்தை ஏந்துவதில்லை, இவன் தான் பிரம்ம கபாலத்தை கையில ஏந்தி இருக்கிறான். ஆகினால் ஏந்திய விடையான் என்பதை அர்த்தம் பண்ற பொழுது ஏந்தியானை விடையானை என்று 2 தரம் தனித்தனி அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏந்திய விடையானை வேதமும் வேள்வியும் ஆய நன்கு உடையானை. நன்கு நன்மை என்ற பொருள்ல வருது, நன்மைகளை உடையவன். என்ன நன்மைனா வேதமும் வேள்வியும். வேதம் வேள்வி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறது, வேள்வி வேதத்திலே சொன்னபடி செய்யப்படுகிறது. அதனால வேதமும் வேள்வியுமாகிய நன்மைகளை அவன் உடையவன் என்று சொன்னான். வேதமும் வேள்வியும் ஆய நன்கு உடையானை குளிர்பொழில் சூழ் திருக்கோழம்பம் உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. இந்த பாட்டுல இது 2ஆம் திருமுறை காஞ்சிபுர சாமி உரை எழுதிக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு பாடம் சொன்னது வேதமும் வேள்வியும் நன்கு உடையானை, வேதமும் வேள்வியுமாகிய நன்மைகளை உடையானை அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு பாடம் சொல்லியிருக்கேன். இப்படி பாடம் சொல்ற பொழுது ஒரு சிக்கல் வருது. இது என்ன சிக்கல்னு சொன்னா, பாட்டுக்கள்ல எங்கேயோ மோனையோ எதுகையோ மாறக்கூடாது. இப்ப வேதமும் வேள்வியும் நன்கு உடையான் என்று சொல்லிவிட்டா அந்த பாட்டுல மோனை இருக்காது பாருங்க. நன்கு உடையானை குளிர்பொழில் சூழ் திருக்கோழம்பம். அந்த உடையான் என்பது ஊனா வேற எந்த செயலியாவது வருதா பாருங்க. மோனைன்னு சொன்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும், மற்ற இடத்துல வருவாங்க. சடையானை தன்மலரான் சிரம் ஏந்திய விடையானை வேதமும் வேள்வியும். வீணா வேயன்னா வருது. உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. உடையானை உள்குமின் உள்ளம் 3 இடத்துலயும் ஊனா வருது, இந்த இதுல வர்றதில்லை. அதை என்ன பண்ணிருக்காரு அவரு, உடையானை என்று பிரிப்பது தவறு அப்படின்னு எழுதிட்டார். அப்போ வேதமும் வேள்வியுமாய நன்குடையான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். வேதம் வேள்வி என்ற 2லும் துளைந்திருப்பவன். குடைதல் என்பதுக்கு துளைதல், குடைந்தாடுதல்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி துளைதல். அப்போ வேதத்திலும் வேள்வியிலும் துளைந்திருப்பவன் என்று அர்த்தம் பண்ண வேணும்னு காஞ்சிபுரம் சாமி நினைச்சிருப்பார் போல தெரியுது. ஆனா அவர் அந்த விளக்கத்தை எழுதல. உடையானை என்பது பிரிப்பது தவறு என்பது மட்டும் எழுதி வச்சிட்டார். அது ஏன் அப்படி எழுதினார்னு பார்த்தா, அப்படி பிரிச்சா மோனை வரல. மோனை இல்லாம பாட்டு பாட மாட்டாங்க. அப்ப மோனை இல்லாம பிரிக்கிறது தப்பு அப்படிங்கிறது அவருடைய கருத்து. மோனை இல்லாம பிரிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னா, வேதமும் வேள்வியுமாய நன்குடையானை, அப்புறம் குளிர்பொழில் திருக்கோழம்பம் அப்படின்னு சொன்னா குடையான் கோழம்பம் என்று உங்களுக்கு மோனை வந்துடும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அல்லது அந்த பாட்டுல வேற ஏதாவது பாடபேதங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு வரலும் ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், அடுத்த பாட்டு போலாம். காரானை. கார் என்பது மேகம், மேகமாக இருந்து திருவருள் செய்வோம். காரானை கடிகமள் கொன்றையம் போது அணி தாரானை. தார் மாலை. கொன்றை பூ பூக்கிற பொழுதே மாலை மாதிரியே பூ, அதனால அதுக்கு சரக்கொன்றை அப்படின்னு தான் பேர். போதணி தாரானை தையல் ஓர்பால் மகிழ்ந்து ஓங்கிய சீரானை. இதுக்கு அர்த்தம் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. செறிபொழில் கோழம்பம் மேவிய ஊரானை ஏத்துமின் நும் இடர் ஒல்கவே. பண்டு ஆளின் நிழலானை பரஞ்சோதியை. பண்டு ஆளின் நிழலான கல்லால் நிழல் எழுந்தரில் இருந்து உபதேசம் பண்ணி. விண்டார்கள் தம் புறம் ஒன்றும் உடனே வேவ கண்டானை.
அத 2வது வரியில கொண்டு வந்து இருக்கணும். விண்டார்கள் தம் புறமூன்று உடனே வேவ கண்டானை. விண்டார்கடம் புறம் இருக்கும். அந்த கடம் என்பதை டானாவை பிரிச்சுக்கணும். எள்ளு தா 2ஆ பிரிக்கணும். எள்ளு தா 2 சேர்ந்து டானான்னு வரும். விண்டார்கள் தம் புறமூன்று உடனே வேவ கண்டானை. கண்டான் என்பது பார்த்தவன் என்ற பொருள். கடிகமழ் கோழம்பங் கோயிலா கொண்டானை கூறுமின் நும் உள்ளம் குளிரவே. சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு பாடினார் இல்லையா? அதுபோல கூறுமின், அப்படி கூறுவதனாலே உங்களுடைய உள்ளம் குளிரும் என்று. சொல்லானை சுடுகணையால் புறம் ஒன்று எய்த வில்லானை. வில்லானை என்பது மேருமலையாகிய வில்லை உடையவன் என்று அர்த்தம் பண்ணணும். வில்லை மேருமலையாகிய வில்லுன்னு அர்த்தம் பண்ணினா சுடுகணை என்பதுக்கு எதை பண்றீங்க? திருமாலாகிய கணையை உடையானை என்று அர்த்தம் பண்ணணும். திருமாலாகிய கணைங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அக்னி அந்த தலையில இருக்கு, சிறகாக வாயு இருக்கணும். அப்ப வாயுவாகிய சிறகினையும் அக்னி ஆகிய முனையினையும் உடைய திருமாலாகிய கணையை உடையவன் என்று இவ்வளவு நீளம் விரிச்சு போகணும். இதுதான் செய்யுள்ள சுருக்கமா சொல்லிடுவாங்க. உரை எழுதுற பொழுது அதுக்கு ஒரு பதவுரை எழுதிட்டு அதுக்கு விளக்கம் இவ்வளவு நீளம் எழுதும். சரி, வேதமும் வேள்வியும் ஆனானை. அந்த பாட்டு சொன்னார, வேள்வியும் வேதமும் வேள்வியும் நன்குடையானை. அதேதான், வேதமும் வேள்வியும் ஆனானை கொல்லானை உரியானை. இங்க நல்லா எச்சரிக்கை பண்ணிக்கணும். எல்லா இடத்துலயும் சொல்லானை வில்லானைன்னு வர மாதிரி கொல்லானைன்னு நித்திரப்படாது. கொல்லானை உரியானை, யானை உரியான்னு அர்த்தம். ஆமா, யானை உரி போர்த்தவன். என்ன யானைன்னு கேட்டா, இயற்கையா விலங்குகளுக்கு கொல்லும் தொழில் இல்லைங்களா, அதனால கொல்யானை அப்படின்னு சொல்றது. கொல்லானை உரியானை கோழம்பம் மேவிய நல்லானை ஏத்துமின் நும் இடர் நையவே. வில் தானே வல்லரக்கர் விரல் வேந்தனை குற்றானை திருவிரலால். இந்த பாட்டை எங்கேயும் நிறுத்தக்கூடாதுங்க. எங்க கொண்டு வந்துச்சுன்னா அங்கதான் கொண்டு நிறுத்தணும். இல்லைன்னா மற்ற பாட்டை படிச்ச மாதிரி எதனா விற்றானை அப்படின்னு படிச்சிருவோம். அப்படி விற்றானைன்னு நிறுத்தக்கூடாது. வில் தானை என்று அர்த்தம் பண்ணுவோம். வில் தானே வல்லரக்கர் விரல் வேந்தனை குற்றானை திருவிரலால். குற்றான்னா குத்துதல்னு சொல்றோம் பாருங்க, அதுதான். திருவிரலால் குற்றுதல் என்பது விரலினால் அழுத்தியது. எனவே விற்றானேன்னு தனியாக நிறுத்தக்கூடாது. வில் தானை என்று பிரிச்சு விரல் அரக்கர் கடைமொழியா கூட்டிக்குவோம். வில் தானை, தானைன்னா சேனை, வல்லரக்கர் விரல் வேந்தனை குற்றானை திருவிரலால் கொடுங்காலனை செற்றானை. இதுக்கு அர்த்தம் தெரியும். சீர்திகழும் திருக்கோழம்பம் பற்றானை. பற்றான் என்பதற்கு பற்றாக உடையவன் என்று அர்த்தம் பண்ணும். பற்றானைன்னா பற்றாதவன் அர்த்தம் பண்ணப்படாது. அப்ப பற்றான் என்பது எதிர்மறையாகவும் அர்த்தம் பண்ணலாம், உடம்படமாகவும் அர்த்தம் பண்ணலாம். எதிர்மறையாக அர்த்தம் பண்ற பொழுது எதிர்மறையை உணர்த்துகின்ற ஆ என்ன எழுத்து ஒன்று மத்தியில் இருக்கும். அது இல்ல உடம்பாட்டில் பண்ற பொழுது பகுதி விகுதி மட்டும்தான் இருக்கும். பற்றான், பற்றாக உடையவன். பற்றுவார் மேல் வினை பற்றாது. அப்போ நாம் மேல் வினை பற்றக்கூடாதுன்னு யாராவது விரும்பினால் நாம் என்ன பண்ணணும்? இவனை பற்ற வேண்டும். அதுதான் பற்றுக பற்றற்றானை. அப்பற்றை பற்றுக பற்றுவிட. நெடியானோடு அயன் அறியாவகை நின்றதோர் படியானை. படி என்ற இயல்பு தன்மை அப்படின்னு அர்த்தம். திருமாலும் பிரம்மனும் அறியாத வகையிலே நின்றவன். நெடியானோடு அயன் அறியாவகை நின்றதோர் படியானை. பண்டங்க வேடம் பயின்றானை. பண்டரங்க வேடம் என்பது பண்டங்க வேடம்னு வருதுங்க. பண்டரங்கம் என்பது பாண்டரங்கம்ங்கிற சொல்லிலிருந்து வர்றது. பாண்டு என்று சொன்னா வெள்ளைன்னு அர்த்தம். பாண்டரங்கம் என்பது வெள்ளையான நிலம்னு அர்த்தம். அந்த நிலத்தில இருந்து அவன் ஆடினான், அதுக்கு பாண்டரங்க கூத்து அப்படின்னு பேர். அந்த பாண்டரங்க கூத்து என்பது தமிழகத்துல மிக பழைய காலத்திலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிற கூத்து. தமிழகத்துக்கு நாடகம் ரொம்ப சிறப்புடையது. தமிழ 3 தமிழா இருக்கு, இயல் இசை நாடகம். அந்த நாடகத்துல தேவர்கள் ஆடிய கூத்து பிரபலமாக பேசப்படுகிறது. அதுல சிவபெருமான் ஆடிய கூத்துல பாண்டரங்க கூத்து, கொடுவொட்டி கூத்து அப்படின்லாம் கூத்து வகைகள் உண்டு. இது சிலப்பதிகாரத்துல பாடப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்துல இந்த கூத்துக்கள் எல்லாம் மாதவி ஆடி காட்டியிருக்கிறார். கலித்தொகையில இந்த பாண்டரங்க கூத்து பேசப்பட்டிருக்கு. பாண்டரங்கம்னா வெள்ளையா இருக்கிற அரங்கம்னு அர்த்தம். எந்த அரங்கம் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு கேட்டா சுடுகாடுதான் வெள்ளையா இருக்கும். எல்லாரும் எரிந்து
சாம்பலாய் வெண்பொடியாய் கிடக்கும் அல்லவா, அதனால அதுக்கு பாண்டரங்கம். அப்ப இது எந்த காலத்துல ஆடின கூத்து? சங்கார காலத்துல ஆடின கூத்து, ஊழி காலத்துல ஆடின கூத்து அப்படின்னு. பண்டங்க வேடம் பயின்றானை. வேடம் என்பது கூத்தாடுவதற்குரிய வேடம், சங்கார கூத்தாடுவதற்குரிய, பாண்டரங்க கூத்து ஆடுவதற்குரிய வேடம் என்றார். பயின்றானை கடியாரும் கோழம்பம் மேவிய வெள்ளேற்றின் கொடியானை. சிவபெருமானுக்கு வாகனமும் ரிஷபம், கொடியும் ரிஷபம். அந்த ரிஷப கொடி ரொம்ப சிறப்புடைய. பிற்காலத்துல பல்லவ மன்னர்கள் கூட தங்களுக்கு இலச்சினையாக ரிஷபத்தை தான் வச்சிருந்தார். அவங்கள சில பேர் வைஷ்ணவனா இருந்தாங்க, சில பேர் சமணனா இருந்தாங்க. எப்படி இருந்த காலத்துல இலச்சனை நந்தியா தான் இருந்தது. அவருடைய இலச்சனை நந்தி ஒண்ணு, கட்வாங்கம்னு ஒண்ணு, அது சிவபெருமானுக்குரிய ஆயுதத்துல ஒண்ணு. புற்றுடைய வாழ்வு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்வாங்கம் அப்படின்னு சொல்லி அதுவும் அவர்களுக்கு இலச்சனை கொடியில சொல்லி வச்சிருக்கு. கட்வாங்க வல்லபதரன் அப்படின்ட்டு ஒரு பல்லவ மன்னனுக்கு சிறப்பு பெயர் உண்டு. வெள்ளையற்றின் கொடியானை கூர்மின் உள்ளம் குளிரவே. அடுத்தது புத்தரும் தோகையம் பீலிகொள் பொய்மொழி பித்தரும். புத்தர் ஒரே சொல்லால் சொல்லி முடிச்சிட்டாரு. பித்தர் சமணர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பொய்மொழிவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மயில் தோகையை கையில கொண்டிருப்பார். தோகையம் பீலி, தோகையாகிய பீலி அப்படின்னு. பீலி என்பதும் தோகை என்பதும் ரெண்டும் ஒண்ணுதானுங்க. அப்ப தோகையாகிய பீலி என்று பண்ணிக்கோ. தோகையம் பீலிகொள் பொய்மொழி பித்தரும், பேசுவ பேச்சல்ல, அவருடைய தத்துவங்கள் உண்மையான தத்துவம் இல்லை. பீடுடை கொத்தலர் தன்பொழில் கோழம்பம் மேவிய அத்தனை எத்தினின் நும் அல்லல் அழிக்கவே. உங்களுக்கு துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னா அவனை ஏத்துங்க. தன்புணல் ஓங்கு தன்னந்தராய் மாநகர் நண்புடை ஞான சம்பந்தன். நம்பான், நம்பன் என்ற சொல்லுக்கு விரும்பத்தக்கவன் என்ற அர்த்தம். நம்புதல் என்ற சொல்லுக்கு விரும்புதல் அர்த்தம். மேவுதல் என்ற சொல்லுக்கும் விரும்புதல் அர்த்தம். நம்பும் மேவும் நசையாகுமே அப்படிங்கிறது தொல்காப்பியம். நம்பான் உரை விண்பொழில் விண்ணளவும் உயர்ந்த சோலை. விண்பொழில் கோழம்பம் மேவிய 10 இவை பண்பொல பாடவல்லார்க்கு இல்லை ஆகும். பாட்டினுடைய பயன் சொல்லி இந்த பதியத்தை முடித்தார்.